முதல்ல நம்ம அந்த அமாவாசையில நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். முன்னோர் வழிபாடு எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு 6 மணிக்கு நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு தானத்தை நம்ம கொடுக்கணும். அரிசியில கொஞ்சம் எள்ளு வச்சு உருண்டை பண்ணி நம்ம காகத்துக்கு சாதமா வைத்தால் நம் முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு நீங்க செல்ல முடியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க பொங்கல் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இல்ல எங்களால குலதெய்வத்துக்கு ரொம்ப தூரம் இருக்கு, என்னால போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டிலேயே மாலை நேரத்துல தீபம் ஏற்றி மனதார குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யலாம். அடுத்து மூன்றாவது, மகாலட்சுமி தாயை நம் வீட்டுக்குள் வர வைக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்தது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் என்பதனால் அந்த நாள்ல ஒண்ணுமே செலவில்லைங்க. ஒரு 3 பொருள் தான். வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், ₹1 நாணயம். இதுதாங்க தேவைப்படும். இதை ஒரு 5 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு உங்க வீட்டுல அக்கம் பக்கம் சுமங்கலி பெண்கள் இருந்தா இந்த நேரத்துல மாலை வேலையில 6 மணிக்கு அவங்க வீட்டுக்குள் வர வைத்து இந்த ரெடி பண்ணி வச்ச தாம்பூலத்தை அவங்க கையில கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்.